ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த கோலை வந்து பூலேயே போட்டிருந்தாங்க, நல்லா அழகாக இருந்துச்சு. இப்போ நீங்கள் கும்பாபிஷேகத்து வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. ஃபஸ்ட்டு கும்பலே இல்லாத மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் நல்ல கும்பல், எப்படி சிறப்பாக நடந்து முடிஞ்சிருச்சு கும்பாபிஷேகம். எங்கள் காட்டில் வந்து கிழங்கு பிடுங்கியிருந்தாங்க. சரி, கிழங்கு சிப்ஸ் போடலாமேன்னு தான் அதை ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஒரு சிலர் வந்து அந்த கிழங்கு சீவி கொஞ்சம் உணர்த்துவாங்க, வெயிலையும் உணர்த்துவாங்க, நிழல்லையும் உணர்த்துவாங்க. அது மாதிரி உணர்த்தினோம்னா சம்டைம்ஸ் கடுக்கு முடுக்குன்னு ஆயிரும். அது மாதிரி செய்யவே கூடாது. சீவின உடனே எண்ணெயில் போடணும், தனித்தனியாக போடணும், ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் போடணும். அப்போ தான் நல்லா முறுமுறுன்னு நல்லா வரும். வாங்க கிழங்கு போண்டா வந்து எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து 1 டம்ளர் புழுங்க அரிசி வந்து 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு நல்லா நைஸாக அரைச்சி இது மாதிரி எடுத்துக்கோங்க. ஒரு கிழங்கு வந்து துருவி எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி, இது மாதிரி சீவி எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி, அப்போ தான் அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். மிக்ஸி ஜாரில் வந்து 6 வரமிளகா, கொஞ்சோண்டு கிழங்கு சீவி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அது ஃபஸ்ட்டு கொஞ்சம் போட்டு அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் எல்லா கிழங்கையுமே போட்டு நல்லா உப்பு போட்டு அரைச்சிக்கோங்க. இது மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. வாங்க கிழங்கு போண்டாவுக்கு வந்து என்னென்ன தேவைங்கிறத பார்க்கலாம். நான் வந்து இந்த சைஸில் தான் ஒரு கிழங்கு எடுத்தேன். அரைச்ச அரிசி மாவு, கிழங்கு மாவு, 1/4 கிலோ சின்ன வெங்காயத்தை வந்து சின்ன சின்னதாக அரிஞ்சு எடுத்துக்கிட்டேன். கறிவேப்பிலை, கொஞ்சோண்டு பெருங்காயமும் போட்டு எல்லாமே ஒன்றா போட்டு கலக்கிக்கோங்க. இந்த சமயத்தில் உப்பும் காரமும் பத்தலை அப்படின்னா போட்டுக்கோங்க. காரத்துக்கு வந்து வரமிளகா தூளும் போட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் போண்டா மாதிரி இது மாதிரி எண்ணெயில் போட்டு எடுத்துக்கோங்க. நான் பாருங்களேன், அப்படியே ஒரே கையிலேயே தான் பிச்சிருக்கேன். ஆனால் நல்லா சாஃப்டாக இருக்குது. ஒரு டைம் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும்.